ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மலபாரோட நியூ அப்டேட் வந்திருக்கு. ஸோ 2025 வந்து மலபார் சீட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் சீட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயும் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும் போது ஷோரூம் போய் தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம். ஸோ ஆஃப்லைன்லேயும் டேரெக்டாக போய் ஸ்டோரூம்லேயும் கட்டிக்கலாம். ஸோ பேமெண்ட் மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும், ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஷோரூமில் போய் தாங்க ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 50. ஸோ 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்குது. சில ஷாப்பில் 10 நாள், சில ஷாப்பில் 25 நாள். ஸோ அந்தந்த ஷாப்பை பொறுத்து எவ்வளோ டேட்குள்ளே கட்டணும் அப்படின்றது சொல்லிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்கீம் இருக்குங்க. அந்த 3 ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ப்ளூம், கோல்டன் க்ளோ, கோல்டன் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இந்த வீடியோவில் பார்ப்போங்க. கோல்டன் ப்ளூம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் ஆட் ஆகுறதுங்க. ஸோ நீங்கள் கட்டல அமௌண்ட் இப்போ நீங்கள் 5000 கட்டுறீங்க அப்படின்னா அது 5000 தான் ஆட் ஆகிட்டு இருக்கும். 11 மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 55,000 நம்ம கையில் கிடைக்குங்க. ஸோ அந்த 55,000க்கு ஜுவல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அன்னைக்கு ரேட்டுக்கு. அதான் அமௌண்ட்டாக ஆட் ஆகுறது. இது பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் தானுங்க. ஸோ 11 மந்த்து சேவிங் ஸ்கீமு. நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 11,000. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் 11,000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படின்ட்டாக தானே ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ 11 மந்த் ஸ்கீமில் நான் 6 மந்த்தோடு முடிக்கிறேன் அப்படின்னா அந்த 6 மந்த்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேஸ்டேஜில் அப் டு 9% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 18 பாதியாக கம்மியாயிரும். 9 மந்த் வேஸ்டேஜ் கொடுப்பாங்க. இதே 9 மந்த்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 14% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். இதே 11 மந்த்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 18% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு சீட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா ஃபுல் பெனிஃபிட்டையும் நம்ம அடையிற மாதிரி நகைச்சீட்டு போடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அமௌண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா. மந்த்லி பேமெண்ட் மந்த்லி பேமெண்ட் கட்டியாகணும். இதில் அட்வான்ஸ் கட்ட முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள பேமெண்ட் இந்த மந்த்தே கட்டுற மாதிரி இருக்காது, கட்ட முடியாது. ஸோ சில ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் உள்ளதை நம்ம இந்த மந்த்துமே கட்டிடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக கோல்டு ரேட் கூடும். அதனால் இந்த மாதமே நான் 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிறேன் அப்படின்றத நம்ம கட்டிக்கலாம். ஸோ தங்கமயில அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச தங்கமயில என்னென்ன டீட்டெயில் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் டிஜிகோல்டில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு அந்த வீடியோமே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாலி செயினுக்கெலாம் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க தங்கமயில அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன். சரவணா ஸ்டோர் லைட்டு. ஸோ அந்த வீடியோமே போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய கோல்டு வீடியோ நான் போட்டிருக்கேங்க. ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பேமெண்ட் அட்வான்ஸாகவும் பண்ண முடியாது, டிலேவாகவும் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த மாதத்துக்கு ஒவ்வொரு பேமெண்ட் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். இப்போ 11 மந்த் ஸ்கீம்னா அந்த 11 பேமெண்ட்டுமே நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ அந்தந்த மாதத்துக்கு ஜனவரி மாதம் 1 பேமெண்ட், பிப்ரவரி மாதம்னா பிப்ரவரி மாதம் 2 பேமெண்ட். ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். ஸோ டிலே பண்ணக்கூடாது. ஸோ கோல்டன் ப்ளூமில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆட் ஆகுறதுல இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் க்ளோ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டில் ஆட் ஆகுறதுங்க. இதில் 1000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அமௌண்ட்டுமே 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7300 இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம இப்போது 1000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 0.136 மில்லிகிராம் நமக்கு ஆட் ஆகும். ஸோ இது தங்கமாகவே வர வைப்பாங்க. முன்னாடி பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டாகவே இருக்கும். இவங்க தங்கமாக வர வைப்பாங்க. இப்போ நீங்கள் 2000 சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த 2000 ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டு எவ்வளோ இருக்கோ ஸோ அந்த ரேட்டுக்குள்ள கிராம் நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும்.
ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 14% வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கிராமில் வந்து ஆட் ஆகுறது. இதே நீங்கள் அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், ஸோ நம்ம 18லேயே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னா அது வந்து நமக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா அமௌண்ட்டில் ஆட் ஆகுறது. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட்டில் ஆட் ஆகுறது தான் நீங்கள் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இப்போ நிறைய ஷாப்பில் வந்து அமௌண்ட்டில் தான் ஆட் ஆகுது சிஸ்டர், இது வெயிட்லேயே வந்து ஆட் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், எந்தெந்த ஷாப்பில் வந்து வெயிட்டில் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்பிளேலையும் வந்து காட்டுறேங்க. ஸோ இந்த 14% வந்து பார்க்காதீங்க. ஏன்னா வந்து கோல்டு ரேட்டு வந்து கூடிக்கிட்டே போகுது. டெய்லி ஒரு 50 ரூபா 60 ரூபா வந்து கூடிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தங்கமாக வந்து வர வைக்கிறது தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு. ஸ்டார்டிங்கில் சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அமௌண்ட்டில் தான் வைப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாதம் வந்து கூடுது அப்படின்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து குறையும். அதனால் வந்து அமௌண்ட்டில் வந்து வைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து குறையிற வாய்ப்பே இல்லை. ஸோ கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தங்கமாகவே வந்து வர வைங்க. இப்போ நீங்கள் 6 மந்த்தில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 7% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். இதே 9 மந்த்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு 10% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 11 மந்த்தில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 14% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நோ போனஸும் கிடையாது, கிஃப்ட்டுமே வந்து கிடையாது மலபார் கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில். ஸோ நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து தங்கமயிலையும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலட் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தங்கமயில் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிஸ்பிளேலையும் வந்து நான் கொடுக்குறேங்க. ஸோ தனியாகவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எந்தெந்த ஷாப்பில் வந்து கிஃப்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 10 ஷாப்பு 12 ஷாப்பை வந்து நான் வந்து என்னென்ன ஷாப்புன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கிஃப்ட்டு பார்த்து நான் இது ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமாக சீட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கலெக்ஷன் இருக்கா பாருங்கள். அப்புறம் அந்த கடை வந்து ட்ரஸ்டடாக இருக்கா, எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அங்கே கொடுக்குற ஜுவல்ஸ் வந்து 916 ஸோ நல்ல பியூரிட்டியான கோல்டா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினானது பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது மெயினுங்க. ஸோ நம்ம கட்டுற காசுக்கு வந்து அந்த பெனிஃபிட்டாக இருக்குது அந்த ஷாப்பு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த கடையில் வந்து சீட்டு போடுங்க. ஸோ கிஃப்ட்டு தர்றாங்க, அதனால் நான் இந்த கிஃப்ட்டு வாங்கணும், அதுக்காக இந்த அமௌண்ட்டுக்கு நான் சீட்டு போடுறேன் அப்படின்றத போடாதீங்க. ஸோ இப்போ ஒரு அமௌண்ட்டு போடுறீங்க அப்படின்னா நான் 1 பவுன் வாங்கணும் அப்படின்னா அப்போ நான் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து மாதம் கட்டணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சீட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு கட்டுவோம், அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்குவோம் எவ்வளோ கிராம் வருதோ அதுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்றத நினைக்காதீங்க. ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நகை வந்து எடுக்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பிளஸ். இது வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் பழைய நகை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸ்கீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பிளஸ் வெட்டிங் அட்வான்ஸ் பிளான் 1 டைம் டெபாசிட்மெண்ட். 1 டைம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அமௌண்ட்டும் பண்ணிக்கலாம், கோல்டுமே வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டாக வந்து சேவிங்ஸ் பிளான் வந்து இருக்குது. ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1 லேக்கு. அதுவுமே வந்து கிராமாக தான் ஆட் ஆகும். நீங்கள் 1 லேக் இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1 லேக் வந்து நீங்கள் என்றைக்கு கொடுக்குறீங்க அன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு வந்து அந்த கிராமாக வந்து ஆட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் நகை எடுக்கும்போது 11 மந்த்து கழித்து நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு வந்து வச்சுருக்கீங்க, என்ன எவ்வளோ கிராம் வச்சுருக்கீங்க, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 பவுனுக்குள்ள இது இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு வந்து 1 கிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னைக்கு வச்சிங்களோ அன்னைக்குள்ள ரேட்டுங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து வைக்கிறேன் 1 கிராம் வந்து என்னோடய பழைய நகையை வந்து வைக்கிறேன் அப்படின்னா 11 மந்த்து கழித்து நான் இன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ நீங்கள் அந்த 11 மந்த்து கழித்து நீங்கள் புது நகையாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ 1 கிராமுக்கு 1 பவுன் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் தானுங்க. ஸோ 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஷாப்பில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் வந்து 2025 வந்து கோல்டு சீட்டு, ஸோ எத்தனை வருஷம் இருக்குது அந்த கடை, அதுக்கப்புறமேட்டுக்கு அதோட வேஸ்டேஜ் எவ்வளோ, காயினுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களா, இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நகைச்சீட்டு போட்டு நான் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கலாமா அப்படின்றத கேட்குறீங்க. அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை வந்து நம்ம சேனல்லே வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். நகைச்சீட்டு போட்டு கோல்டு காயின் வாங்கலாமா அப்படின்றது ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றத வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ வந்து இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்பிளேலும் காட்டுறேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா அதுவுமே வந்து தனியாக வந்து எந்தெந்த ஷாப்பில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து 11 மந்த் சேவிங் ஸ்கீம் தான். ஸோ உங்கள்ட்ட பழைய நகை வந்து சும்மா இருக்குது, நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மலபாரில் பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கு இந்த 3 ஸ்கீமும் இருக்குது. ஸோ இது என்னென்ன ஆஃபர் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.